ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா, என்னோட பர்த்டே செலிப்ரேஷன் தாங்க. எனக்கே தெரியாம என்னுடைய 3 ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து எனக்கு ஈயல கேக் கட் பண்றதுக்காக ரெடி பண்ணியிருந்தாங்க. சீரியஸா நான் நெனச்சு கூட பார்க்கலங்க. ஏன்னா வந்து கேக்லாம் கட் பண்ணுவோம் எல்லா பர்த்டேக்கும். ஆனா எப்பயும் பீச்ல கட் பண்ணுவோம், இல்லன்னா வீட்ல அப்படிதான் இருப்போமே. இது ஃபர்ஸ்ட் டைம் மால்ல கட் பண்ணது எனக்கு ரொம்ப ஹேப்பியா இருந்ததுங்க. ஏன்னா எல்லாரும் வீடியோலாம் நான் பார்த்துருக்கேன். இந்த மால்லலாம் கத்தி செலிப்ரேஷன் பண்றதெல்லாம். நேர்லயும் நாங்க நெறைய டைம் பார்த்துருக்கோம். நெறைய பேர் ஈயக்கலாம் போனா சாப்பிடும்போது. அப்படிலாம் பண்ணும்போது, ஐயோ! நம்ம பர்த்டேவும் இந்த மாரி செலிப்ரேஷன் பண்ண மாட்டாங்களா யாருனா அப்படின்லாம் நான் யோசிச்சிருக்கிறேன் ஒரு நெறைய டைமு. ஆனா யார்ட்டயுமே சொன்னதில்ல, அத பத்தி எதுவும் ஷேர் பண்ணதில்ல. ஆனா என் ஃப்ரெண்ட்ஸுங்க 3 பேர் சேர்ந்து எனக்கு ஷாக் மேல ஷாக் குடுத்துட்டாங்க. எல்லாம் வரல வரலன்னு சொல்லிட்டு கடைசியா எல்லாருமே வந்திருந்தது எனக்கு அதுவே ரொம்ப ஹேப்பியா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கேக் கட் பண்றதுக்கு சொல்லிட்டாங்க. எனக்கு அது இன்னும் ஹேப்பி ஆயிடுச்சுங்க. அதில என்ன ஒண்ணொன்னுன்னா, கேக் கட் பண்ணும்போது, கட் பண்ணி ஃபர்ஸ்ட்டு யாருக்கு ஊட்டுறேன்னு சொல்லிட்டு எல்லாம் உனக்கா, எனக்கா, உனக்கா, எனக்கான்னு எல்லாம் கோச்சுப்பாங்கன்னு சொல்லிட்டு, பக்கத்தில யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான்ப்பா ஊட்டுவேன்னு சொல்லிட்டு, நானும் கட் பண்ணி பக்கத்தில இருக்கிற என் ஃப்ரெண்டுக்கு ஊட்டுனேன். அப்புறம் அப்படியே லைனா எல்லாருக்கும் குடுத்துட்டு வந்துட்டேன். கடைசில பார்த்தீங்கன்னா, என் வீட்டுக்காரருக்கு குடுக்கறதுக்கே நான் மறந்துட்டேங்க. அப்புறம் அவர் மட்டும் தனியா வீடியோ எடுத்துட்டு இருந்தாரா, அச்சச்சோ! அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவருக்கும் போய் குடுத்தேங்க. செம்ம ஹேப்பியா இருந்தது. ஆனா இந்த விஷயம் இவங்கலாம் வராங்கன்றது எனக்கு மட்டும் தாங்க தெரியாது. அவருக்கு தெரியும் போல இருக்கு. அவங்க ஃபோன்லேயே கான்வர்சேஷன்லாம் பண்ணியிருந்திருக்காங்க. எனக்கு இது கூட தெரியவே இல்ல. கடைசியா பார்த்தா இவர் தான் எல்லாத்துக்கும் இது பண்ணி சொல்லி வர வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் செம்ம ஹேப்பியா இருந்தது. அதுக்கப்புறமேட்டுக்கா முடிச்சுட்டு வெளில கிளம்பிட்டோங்க சாப்பிட்றதுக்கு. ஏன்னா ஈயல வேணாம் எல்லாம் வெஜ்ஜு ஒருத்தர் நான்வெஜ் அப்படின்னு சொல்லியிருந்ததுனால, சரி எல்லாருமே வெஜ்ஜே சாப்பிடலாம்னு சொல்லிட்டு, வெளியில போய் ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறமேட்டுக்கா இவங்க 3 பேரையும் பார்க்கறது எனக்கு ரொம்ப ஹேப்பியா இருந்தது. ஏன்னா நான் மட்டும் தான் பெங்களூர்ல இருக்கிறேன். அவங்க 3 பேருமே சென்னையில இருக்கிறாங்களா, எப்ப நெனைச்சாலும் போய் மீட் பண்ணிப்பாங்க. ஆனா எப்பயும் மீட் பண்ண மாட்டாங்க. இருந்தாலும் நெனைச்சா போய் பார்த்துக்கலாம். ஆனா என்னால மட்டும் தான் முடியாதா, அதனால ரொம்ப ஹேப்பியா இருந்தது. செம்மையா என்ஜாய் பண்ணேன். மறக்காம எங்க சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.